தமிழகத்தை உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் மரணம். 9 காவலர்களும் குற்றவாளிகள். மதுரை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழகத்தை உலுக்கிய தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கில் இன்று ஒரு மிக முக்கியமான மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த சட்டம போராட்டத்தில் இன்று மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பை வழங்கியுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் கண்ணீர் மற்றும் வழக்கறிஞர்களின் வாதங்கள் என்ன, விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கொரோனா ஊரடங்கு காலத்தில் செல்போன் கடை திறந்திருந்த விவகாரத்தில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை சாத்தான்குளம் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவர்கள் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாக கோயில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி முத்துக்குமரன் இன்று மாலை தனது அதிரடி தீர்ப்பை வாசித்தார். அதில் கைதான 9 காவலர்களும் தந்தை மகன் மரணத்திற்கு நேரடி காரணம் என்றும் அவர்கள் மீதான கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அவர்களை குற்றவாளிகள் என அறிவித்துள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜெயராஜின் மனைவி செல்வராணி மற்றும் குடும்பத்தினர் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்பட்டனர். எங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்ய முடியாது என்றாலும் இன்று கிடைத்துள்ள இந்த நீதி மற்ற காவலர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய அவர்களின் வழக்கறிஞர், இது ஒரு நீண்ட கால போராட்டம். சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் காவல்துறை பெண் காவலர்களின் சாட்சியங்கள் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. சட்டம் தன் கடமை செய்துள்ளதென தெரிவித்தார். இந்த தீர்ப்பு காவல்துறை அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிரானது மட்டுமல்லாமல் சாமானிய மக்களின் நீதியின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளது. தண்டனை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.